அடுத்த 48 மணி நேரத்தில் ஈரான் மீது அணுகுண்டு போடப்போகும் அமெரிக்கா. உலகமே உறைந்து நிற்கும். யுத்தம் தர்மத்தின் அடிப்படையில் நடப்பதில்லை, அது அதிகாரத்தின் அடிப்படையில் மட்டுமே நடக்கிறது. போர் பற்றிய இந்த ஆங்கில பொன்மொழி இப்போது உண்மையாகிக் கொண்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரி 28 தொடங்கிய ஆபரேஷன் எபிக் ஃபியூரி இன்று மார்ச் 9 எட்ட முடியாத ஒரு விபரீத கட்டத்தை எட்டியிருக்கிறது. உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் 20% தன்வசம் வைத்திருக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி தற்போது முழுமையாக முடக்கப்பட்டுள்ளது. ஈரானின் புரட்சிகர காவல்படை அறிவித்த இந்த தடையால் நடுக்கடலில் கப்பல்கள் நங்கூரமிட்டு நிற்கின்றன. இதன் விளைவு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $100 தாண்டி ராக்கெட் வேகத்தில் எகிரிக் கொண்டிருக்கிறது. மேலோட்டமாக பார்த்தால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பு பலமாக தெரிந்தாலும் கள நிலவரம் வேறு கதையை சொல்கிறது. ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி பதவியேற்ற சில நேரங்களிலேயே இஸ்ரேல் மீது ஆனஸ்ட் பிராமிஸ் 4 திட்டத்தின் கீழ் 29வது கட்ட ஏவுகணை தாக்குதலை ஈரான் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் அமெரிக்காவின் 7 வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக வரும் செய்திகள் வெள்ளை மாளிகையை நிலைகுலைய செய்துள்ளன. அமெரிக்காவின் ட்ரோன் தொழில்நுட்பங்களை விடவும் ஈரானின் தற்கொலைப்படை ட்ரோன்கள் வளைகுடா நாடுகளில் அதிக சேதத்தை ஏற்படுத்தி வருவதாக இராணுவ நிபுணர்கள் கணிப்பது அமெரிக்காவுக்கு ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. வாஷிங்டன் வட்டாரங்களில் கசியும் ஒரு செய்தி உலகையே அதிர வைக்கிறது. ஈரானின் அணுசக்தி மையங்களை அழிக்கவும் அந்நாட்டை பணிய வைக்கவும் அமெரிக்கா லிமிடெட் நியூக்ளியர் ஸ்ட்ரைக் நடத்த திட்டமிட்டதாக தெரிகிறது. குறிப்பாக மார்ச் 10 அல்லது 11 தேதிகளில் ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படலாம் என உளவுத்துறை தகவல்கள் எச்சரிக்கின்றன. ஈரானின் அணு ஆயுத அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டுவர நாம் செலுத்தும் விலை மிக குறைவானதுதான் என அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருப்பது இந்த அணுகுண்டு அச்சத்தை ஊர்ஜிதப்படுத்துவது போல் உள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் வான்வெளி தாக்குதல்களில் முன்னிலை வகித்தாலும் ஈரானின் இடைவிடாத ஏவுகணை தாக்குதல்களால் போர் ஒரு முடிவில்லாத இழுபறியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஹார்முஸ் ஜலசந்தி முழுமையாக மூடப்பட்டதால் உலக பொருளாதாரம் நிலைகுலைந்து கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $110 தாண்டியுள்ளது. இந்த இக்கட்டான சூழலில் ஒரு நீண்டகால தரைப்போர் அல்லது தோல்வியை தவிர்க்க ஈரான் மீதான அணு ஆயுத பயன்பாட்டை அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக அதிரடி தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் பூமிக்கடியில் உள்ள அணுசக்தி மையங்களை ஒரே அடியில் நிர்மூலமாக்க வரும் மார்ச் 10 அல்லது 11 தேதிகளில் ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சம் உலக நாடுகளை உறைய வைத்துள்ளது. 1945க்கு பிறகு முதல் முறையாக ஒரு நாடு அணுகுண்டை பயன்படுத்தும் விளிம்பிற்கு வந்துள்ள இந்த 48 மணி நேர கெடு ஒட்டுமொத்த சர்வதேச சந்தையையும் அதல பாதாளத்திற்கு தள்ளியுள்ளது. யுத்த மேகங்கள் சூழ்ந்தாலே முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான இடத்தை தேடுவார்கள். கடந்த ஒரு வாரமாகவே இந்திய பங்குச்சந்தையான சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி கடும் சரிவை சந்தித்து வருகின்றன. மறுபுறம் தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரக்கணக்கில் ஏறிக்கொண்டிருக்கிறது. ஒருவேளை மார்ச் 10 போர் தீவிரமடைந்தால் உலக பொருளாதாரம் பெரும் மந்த நிலையை நோக்கி தள்ளப்படும் என்பதில் சந்தேகமில்லை. 2ஆம் உலகப் போருக்கு பின் உலகம் சந்திக்கும் மிகப்பெரிய நெருக்கடி இது. இது ஒருபுறம் இருக்க வல்லரசு நாடுகளின் கௌரவ போர், மறுபுறம் சாமானிய மக்களின் பாதுகாப்பு. மார்ச் 10 விடிய போகும் காலை சமாதானத்தை சுமந்து வருமா அல்லது சாம்பலை சுமந்து வருமா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.